அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் டெய்லர் சீரீஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்னா ஃபைண்ட் இல்லை எக்ஸ்பேண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சைன் எக்ஸ் சைன் ஒய் அஸ் அ டெய்லர் சீரீஸ் எபோட் ஆரிஜின் கொடுத்துருக்கோம். அது என்ன சார் ஆரிஜின் அப்படின்னா பாயிண்ட் வந்து 0,0 பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய்ன்றது 0,0 அதான் சார் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ இது எத்தனை டிகிரி டேர்ம்ஸ்னு கொடுக்கல, மேக்ஸிமம் 3 டிகிரி டேர்ம்ஸ் வரைக்கும் அப் டு 3rd டிகிரி டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம போவோம். ஸோ எஃப் கிவன் ஃபங்க்ஷன் எஃப்ன்றது என்ன சார் கொடுத்துருக்கோம், சைன் எக்ஸ் தென் சைன் ஒய் கொடுத்துருக்கோம். அதாவது இது ஃபங்க்ஷன் இல்லைங்களா? ஸோ அட் தி பாயிண்ட் 0,0 ஆரிஜின்னா 0,0. அப்போ எஃப் அட் 0,0 வேல்யூ என்ன சார் ஆகும், சைன் 0 இன்டூ சைன் 0. அதாவது எக்ஸ் ஒய் ரெண்டுக்குமே 0 போட சொல்லும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் சைன் 0னா வேல்யூ 0, காஸ் 0னா வேல்யூ 1. சரிங்களா? ஓகே, இப்போ எஃப் முடிச்சிட்டோம். அடுத்து என்னதுன்னா எஃப் எக்ஸ் அப் டு ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம்னா எஃப் எக்ஸ் வேணும். அப்போ இந்த எஃப் எக்ஸை பேஸ் பண்ண டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ், இந்த சைன் ஒய் சும்மா தான் சார் இருக்கும், ஏன்னா எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ், சைன் ஒய் சும்மா தான் இருக்கும். அப்போ எஃப் எக்ஸ் அட் தி பாயிண்ட் 0,0. அப்போ எக்ஸுக்கு 0 போடுங்க, அப்போ காஸ் 0, ஒய்க்கு 0 போடுங்க, சைன் 0. காஸ் 0க்கு வேல்யூ உண்டு சார், ஆனால் சைன் 0 0. அதனால என்ன சார் ஆகும்னா 1 இன்டூ 0. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் ஆகும், 0. எஃப் ஒய், அப்போ எஃப் இங்க இருக்கு, அது ஒய் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ சைன் எக்ஸ் சும்மா தான் இருக்கும், சைன் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் ஒய். அப்போ எஃப் ஒய் அட் தி பாயிண்ட் 0,0 போட்டிங்கன்னா சைன் 0 காஸ் 0ன்னு கிடைக்கும். அப்போ 0 இன்டூ 1 எப்படி பார்த்தாலும் 0 தான். ஸோ அப் டு ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம் இது பார்த்தீங்கன்னா அப் டு ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம்னா இது வரைக்கும் இதோட ஸ்டாப் பண்ணலாம். அப் டு ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம், ஓகேங்களா? சப்போஸ் செகண்ட் டிகிரி டேர்ம் போற மாதிரி இருந்துச்சுன்னா எஃப் எக்ஸ் எக்ஸ் கண்டுபிடிப்போம். அது என்ன சார் எஃப் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி எஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம், எஃப் எக்ஸ் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்போம், அதை மறுபடியும் எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? எஃப் எக்ஸ் எக்ஸ், அப்போ என்ன கிடைக்கணும் பாருங்க, எஃப் எக்ஸ் இங்க இருக்கு, எஃப் எக்ஸ் இங்க இருக்கு, அதை மறுபடியும் எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ காசு டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ், சைன் ஒய் சும்மா தான் இருக்கும். சரிங்களா? அப்போ எஃப் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ எக்ஸுக்கு 0 போடுங்க, அப்போ மைனஸ் சைன் 0, எகைன் ஒய்க்கு 0 போட்டால் அதுவும் சைன் 0 தான். அப்போ ஆன்சர் ஃபுல்லாக 0 ஆயிடும். அடுத்து என்ன சார்னா எஃப் எக்ஸ் ஒய், எஃப் எக்ஸ் ஒய், அது என்ன சார் எஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னா எஃப் எக்ஸை, இந்த எஃப் எக்ஸை ஒய் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ எஃப் எக்ஸ் இங்கே இருக்கு, இந்த ஒய் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ காஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட், காஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட், சைன் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் ஒய், சைன் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் ஒய். இப்போ எஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னு பாருங்க சார், காஸ் 0, எக்ஸுக்கு 0 போடுங்க, எகைன் ஒய்க்கு 0 போட்டால் அதுவும் காஸ் 0 தான். காஸ் 0னா வேல்யூ 1, ஏன்னா ரெண்டுக்குமே 1 இன்டூ இல்லைன்னா 1 இன்டூ 1 போட்டாலும் ஃபைனல் ஆன்சர் 1 தான். சரிங்களா? ஸோ இன்னொரு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் எக்ஸ், ஸோ எஃப் ஒய் ஒய், அது என்ன சார் எஃப் ஒய் ஒய்ன்னு கேட்டிங்கன்னா எஃப் ஒய்யை ஒய் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ எஃப் ஒய் இங்கே இருக்கு, அது ஒய் பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ சைன் எக்ஸ் கான்ஸ்டன்ட், காஸ் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒய். அப்போ எஃப் ஒய் ஒய், எக்ஸுக்கு ஒய்க்கு 0 போட்டால் சைன் 0 இன்டூ மைனஸ் சைன் 0, சைன் 0னா வேல்யூ 0, அப்போ என்டையர் வேல்யூ 0. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அப் டு செகண்ட் டிகிரி டேர்ம், இதோட ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப் டு செகண்ட் டிகிரி டேர்ம்.
செகண்ட் டிகிரி டேர்ம்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின் பொறுத்து இருக்கு. எல்லாமே ஆல்மோஸ்ட் 0 ஆகுது. அப்போ தேர்ட் டிகிரி டேர்ம் ட்ரை பண்ணுங்க. தேர்ட் டிகிரி டேர்ம் போனா எஃப் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். இது எப்படி சார் தேர்ட் டிகிரி டேர்ம் எழுதுறதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் சார். ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்ம்ல போனால் என்ன சார் ஆகும்? ஏ கியூப் பிளஸ் 3 ஏ ஸ்கொயர் பி பிளஸ் 3 ஏ பி ஸ்கொயர் பிளஸ் பி கியூப். இது ஏ கியூப் பிளஸ் பி கியூபோட ஃபார்முலா இருந்து வரக்கூடியது. அப்போ ஏ கியூப்னா 3 டைம் எக்ஸ், 3 டைம் எக்ஸ். ஏ ஸ்கொயர் பின்னா 2 எக்ஸ் 1 பி. ஏ பி ஸ்கொயர்னா 1 எக்ஸ் 2 பி. அதாவது 2 பின்றது என்ன சார்? ஒய். வேற ஒன்றும் இல்லை. பின்றது பீனே போட்டேன் நான். ஆக்சுவலாக பின்றது ஒய். ஸோ பின்ற டைம் பதிலாக ஒய். அப்போ ஒய் 2 டைம் வரும். ஸோ பி கியூப்னா 3 ஒய். அவ்வளோதான் சார், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எஃப் எக்ஸ் எக்ஸ், எஃப் எக்ஸ் எக்ஸை எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எஃப் எக்ஸ் எக்ஸ் எங்கே சார் இருக்கு? இங்கே இருக்கு. எஃப் எக்ஸ் எக்ஸ் அதை எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். மைனஸ் அப்படியே தான் இருக்கும். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் கூட சைன் ஒய் வந்துடும். அப்போ எஃப் 3x, 3x அதனோட வேல்யூ என்ன சார் ஆகும்? மைனஸ் காஸ் 0 சைன் 0. சைன் வந்தாலே என்ன சார் ஆயிரும்? 0 ஆயிரும். சரிங்களா? அடுத்தது எஃப் 2x 1y இல்லைங்களா? எஃப் 2x 1y. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப் 2x டபுள் எக்ஸை y பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 2x இங்கே இருக்கா சார்? எஃப் டபுள் எக்ஸ் இங்கே இருக்கு. அதை y பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ மைனஸ் சும்மா தான் இருக்கும், சைன் எக்ஸ் சும்மா தான் இருக்கும். சைன் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய். அப்போ எஃப் 2x ஒய்யோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா மைனஸ் சைன் 0 காஸ் 0. ஸோ 0 வந்தாலே என்ன சார் ஆயிரும்? வேலை முடிஞ்சது. சைன் வந்தாலே 0 தான். அடுத்து என்ன சார்னா 1x 2y இல்லைங்களா? எஃப் 1x ஆனால் 2y. அப்போ என்ன சார் பண்ணணும்? எஃப் எக்ஸ் ஒய் இருக்கு இல்லைங்களா? எஃப் எக்ஸ் ஒய்யை ஒய் பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஒய் எங்கே சார் இருக்கு? இங்கே இருக்கு. இதை ஒய் பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ காஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட், காஸ் ஒய்க்கு மைனஸ் சைன் ஒய். அப்போ எஃப் எக்ஸ் 2yயோட வேல்யூ மைனஸ் காஸ் 0 இன்டு சைன் 0. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் என்ன சார் ஆகுது? 0 ஆகுது. அப்போ கடைசியாக என்ன சார்? லாஸ்ட் என்ன சார் இருக்குன்னா எஃப் 3y, எஃப் 3y. அப்போ எஃப் 2yயை ஒய் பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எஃப் 2y எங்கே சார் இருக்குன்னா இங்கே இருக்கு. அப்போ மைனஸ் சும்மா தான் இருக்கும், சைன் எக்ஸ் சும்மா தான் இருக்கும். சைன் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய். அப்போ எஃப் 3yயோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா மைனஸ் சைன் 0 இன்டு காஸ் 0. சைன் 0 இன்டு காஸ் 0. அப்போ என்ன சார் ஆகும்? சைன் 0னா 0 தான். ஃபைனல் ஆன்சர் 0. ஓகேங்களா? வேலை முடிஞ்சது. இப்போ எல்லா வேல்யூ அப் டு தேர்ட் டிகிரி டேர்ம்னா இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணும். அப் டு தேர்ட் டிகிரி டேர்ம், அப் டு தேர்ட் டிகிரி டேர்ம்னா இது வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணியாங்க. ஓகேங்களா? தென் ஃபார்முலா எழுது. இப்போ டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா என்ன சார் ஞாபகம் இருக்கா சார்? டெய்லர்ஸ் ஃபார்முலா. ஃபார்முலான்னு சொல்லலாம், இல்லை எக்ஸ்பேன்ஷன் சொல்லலாம், இல்லை ஒன்று தான். ஓகேங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஜென்ரல் எக்ஸ்பேன்ஷன் என்ன சார்னு கேட்டிங்கன்னா எஃப் பிளஸ் 1/1 ஃபேக்டோரியல் ஹெச் எஃப் எக்ஸ் பிளஸ் கே எஃப் ஒய் பிளஸ் 1/2 ஃபேக்டோரியல் ஹெச் ஸ்கொயர் எஃப் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 2 ஹெச் கே எஃப் எக்ஸ் ஒய் பிளஸ் கே ஸ்கொயர் எஃப் ஒய் ஒய். இது எப்படி சார் நம்ம எழுத ஈஸியாக ஞாபகம் வச்சு முடியும்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் சார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி, செகண்ட் ஒன் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் வந்துருக்கும். ஓகேங்களா?
அப்போ தேர்ட் ஒன் என்ன சார் வந்திருக்கும்? வெரி சிமிலர் ஃபார்மேட். அப்போ a plus b whole cube. அப்போ என்ன வந்திருக்கும்? 1/3 ஃபேக்டோரியல் a cube. அப்போ h cube f x x x plus 3a square. So h square b k f 2x 1y plus 3a b square. அப்போ ஒரு h k square ஒரு x 2y plus b cube. அப்போ k cube f 3y plus etc. அப்படி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? எவ்வளோ டிகிரி டேர்ம்ஸ் கேட்குறோமோ அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறோன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் நம்மளோட எக்ஸாம்ஸில் 3 டிகிரி தேர்ட் டிகிரி வரைக்கும் தான் போகிறோம். அப்போ ஹெச்க்கான வேல்யூ தெரியணும். ஹெச்ன்றது எக்ஸ் மைனஸ் ஏ. ஹெச்சோட வேல்யூ என்னன்னா எக்ஸ் மைனஸ் ஏ. இங்கே போத் ஏ அண்ட் பி என்னன்னா 0,0. அப்போ எக்ஸ் மைனஸ் 0. அப்போ எக்ஸ். கேன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் பி. y minus b. y minus b ஓட வேல்யூ 0. அதுவும் y தான். Then fx, fy, fx இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே 0 தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0. எக்ஸப்ட் f, x, y இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் சார் கிடைக்குது. மீதி எல்லாமே 0 தான். இது மட்டும் தான் 1 கிடைக்குது. மீதி எல்லாமே பாருங்க எல்லாமே 0 தான். எல்லா வேல்யூ 0 தான். அப் டு தேர்ட் டிகிரி டேர்ம்ஸ்க்கு எல்லா வேல்யூமே 0. மேபி ஃபோர்த் டிகிரி டேர்ம் போனால் மாறலாம். அப்போ எஃப் எக்ஸ் ஒய் வரக்கூடிய இடத்துல மட்டும் 1 போகணும். அப்போ எஃப் எக்ஸ் ஒய் எங்கே சார் வருதுன்னா இந்த இடத்துல தான் வரும். இதுக்கு மட்டும் தான் வேல்யூ உண்டு சார். பேலன்ஸ் எல்லாமே 0. எல்லாமே 0. தேர்ஃபோர் சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல்ஸ் டு எஃபோட வேல்யூ 0. 1/1 ஃபேக்டர்னா 1 தான். ஸோ நோ ப்ராப்ளம் 1ன்னு எடுத்துக்கலாம். இல்லை எழுதான்னு சரி. fxக்கும் 0 தான், fyக்கும் 0 தான். பிளஸ் 1/2 ஃபேக்டோரியல்னா 2. fxx 0. அப்போ 2 hனா x, kனா y. fxyக்கான வேல்யூ 1. அகைன் அடுத்தது 0 தான். பேலன்ஸ் 1/3 ஃபேக்டோரியல்னா 6. எல்லா வேல்யூமே 0 தான். எல்லா வேல்யூம் 0. ஏன்னா அந்த ஒன்றுக்கு மட்டும் தான் வேல்யூ உண்டு. அப்போ என்ன சார் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 1/2 பிராக்கெட்டுக்குள்ள 2xy. இப்போ என்னோட ஆன்சர் என்ன சார் ஆகுதுன்னா xy ஆகும். 2 கட் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ கிவன் ஃபங்க்ஷன் அதாவது sin x sin y ஆரிஜின் பேஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா xy தான் எழுத முடியும். அப் டு தேர்ட் டிகிரி டேர்ம் தான் சொல்லணும். தேர்ட் டிகிரி டேர்ம் மேபி ஃபோர்த்து ஃபிஃப்த்து போகும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கிடைக்கும். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கூடவே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட் உங்களுக்கு ரீச் ஆகும். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.